இதுங்கிட்ட எல்லாம் காசு கலெக்ஷன் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஆயிடுது. என்னடி வியாபாரம்ல எப்படி போகுது? ஏதோ போகுதுக்கா. சரி சரி, வட்டி பணத்தை எடு, டைம் ஆகுதுல்ல. தரேன்க்கா. சரி சரி இரு, காசு எடுத்து வை. நான் அவளை போய் கவனிச்சுட்டு வரேன். வாரமும் இதே ராவடியா போச்சு அவள். சாப்பிட்டியாக்கா? எல்லாம் தின்னுட்டு தான் வந்தேன். சரிக்கா. எடுறி காச. அக்கா வியாபாரமே இல்லக்கா, காலைல இருந்து. என்ன வியாபாரம் இல்ல? நாளைக்கு கொடுத்துறேன்க்கா. ஏண்டி டெய்லியும் இதே ஒரு பொழப்பா? இல்ல வியாபாரமே இல்ல, காலைல இருந்து சும்மா உட்காந்துருக்கேன்க்கா. கார்ல மாட்ட தெரியுது, கழுத்துல மினிக்கிட்டு உட்கார தெரியுது. ஏன் காலைல இருந்து வியாபாரமே நடக்கலையா? டெய்லி என்கிட்ட வரும்போது மட்டும் ஒரு கதை சொல்லிட்டே இரு. வட்டி காசு கொடுக்கணும்னா மட்டும் மூஞ்சி அப்படி வச்சிருக்க. காலைல இருந்து ஒரு ட்ரெஸ் கூட வித்து போலக்கா. நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன்க்கா. இன்னைக்கு ஒரு நாள் விடுங்கக்கா, வியாபாரம் ஆகட்டும். என்னடி டெய்லி வரும்போது இது ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுக்கோ, என்னாண்ட சொல்றதுக்கு. நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன்? ஆனா கொடுக்க போறேன். ஆகாது ஆகாதுன்னு சொல்ல முடியும்க்கா. காசு வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினேன்? கரெக்டு தான்க்கா, வியாபாரம் கொடுத்துலாம். நான் என்ன பொய்யாக்கா சொல்லிட்டு இருக்கேன்? வியாபாரமே நடக்கலக்கா, ரொம்ப டல்லா இருக்கு பிசினஸ். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன்க்கா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோக்கா. ஏந்திரி மேல. என்ன எவ்வளோடி செயின்? நல்லா இருக்கு. ரோட்டு கடை அவங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன்க்கா. யாராண்ட ஏமாத்துற? உண்மைதான்க்கா, நம்ம 3வது கடையில தான்க்கா வாங்கினேன். நல்லா இருக்கு, தங்கம் போல இருக்கு. உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு தட்டுமாக்கா. 100 ரூபாய் தான்க்கா. பஜார்ல வாங்கினது. கம்மல் எல்லாம் எவ்வளவு? 20 ரூபாய் தான்க்கா. 20 ரூபாவா? நம்புற மாதிரியே இல்லையே. அதுவும் 20 ரூபாய் வாங்கி தரேன், வாங்கக்கா. எத்தனை வேணுங்கக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வட்டி காசு ஃபர்ஸ்ட் எடுத்து வை. நாளைக்கு வரும்போது கொடுக்குறேன்க்கா. ஒரு நாள் விடுங்க. இதெல்லாம் நடக்காது நம்ம கிட்ட. இல்லக்கா, நாளைக்கு கண்டிப்பா நான் தந்துடுறேன்க்கா. நாளைக்கு கண்டிப்பா தந்துடுறேன். காசு வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கின? கரெக்டு தான்க்கா, பிசினஸ் நம்பி நான் வாங்கிட்டேன். திருப்பி கொடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி. திருப்பி கொடுக்க முடியாது. நான் எதுக்கு வாங்குற கடனை? தெரியாம வாங்கிட்டேன்க்கா. இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க. அடுத்த முறை கண்டிப்பா நான் கட்டிடுறேன்க்கா. உன்னாண்ட எப்பயுமே பெஜார் தாண்டி. என்னடி காசு ரெடியாச்சா? இந்தக்கா. சீக்கிரம். எவ்வளவு நேரம்? அக்கா இந்தக்கா குடு. உங்க கிட்ட காசு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சரி தக்காளி போடு. எவ்வளோக்கா வேணும்? என்ன என்கிட்ட காசா? சரி சும்மா கேட்டேன்க்கா. போடு. மீன் குழம்பு கொண்டு வந்திருக்க, சாப்பிடுறியாக்கா? மீன் குழம்பா? ஆமாக்கா. சரி அப்ப பாக்ஸ்ல குடு. இந்தக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு சாப்பிடுறேன். சரிக்கா. சரி பழத்தை போட்டு கொடுக்க சொல்லுனே. போடுறேன்க்கா. என்ன பாக்ஸ் பார்த்து பெருசா இருக்கு, ஆனா ஒன்னுத்தையும் காண போல காத்து பாரி இருக்கு. இல்லக்கா, நான் சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தேன். சரி உங்களுக்கு கேட்டேன். உங்களுக்கு நான் வாங்கிருக்க மாட்டேன். இது மீன் குழம்பு சொன்னியா, அதுதான் வாங்கினேன். நல்லா இருக்கும்க்கா. நீ மருமக தான் பண்ணி கொடுத்தா. நல்லா இருக்கு. நல்லா இருந்தா சரிதான். சரிக்கா. சரிடி, நாளைக்கு வரும்போது கம்மலும் செயினும் கொண்டு வாங்கி வை. மறக்காம வட்டி காசு எடுத்து வை, இல்லன்னு தொலைச்சிருவேன். தொலைச்சு. சரிக்கா, வாங்கிட்டு வந்துடுறேன். என்னக்கா சொல்லிச்சு அந்த சொன்னாக்கா? அவன் பிசினஸே அவளை காலை வந்து ஒரே திட்டு. பக்கத்து கடைக்காரங்க மானம் போனதான் மிச்சம். ஆமாக்கா, அவகிட்ட காசுன்றது கரெக்டா கேட்பாக்கா. கொடுத்துருக்கோம்க்கா. நீ ஏன் அப்படி பண்ற? வியாபாரம் போனி அவளக்கா இன்னைக்கு. அதனாலதான் நான் சைலண்டா இருந்துட்டேன். நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவன் கேட்கல, சத்தம் போட்டு போயிருக்காங்க. நாளைக்காச்சும் கொடுக்கணும். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. வியாபாரம் பண்ணும், நீ டெக்னிக்கா ஏதாச்சும் யோசிங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வச்சிருந்தா எப்பயுமே சேல்ஸ் ஆகாது. நீங்க புதுசா மாடல் வாங்கி வந்து போடுங்க. அது வாங்குறதுக்கு காசு வேணும் இல்ல? இப்ப இவங்களுக்கு தரவே காசு இல்ல, அப்புறம் அது வாங்குறதுக்கு கூட காசு வேணும் இல்லைங்களா? பேங்க்ல லோன் போட்டு பாத்துட்டு இருக்கேன். வந்தவொடனே இந்த அமௌண்ட் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் ஐட்டம் வாங்கி போடலாம் கடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்கி போடுங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. அது பஜாரி வந்துட்டு எப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, சரியா? வர காய்கறி எல்லாம் வட்டி காசு வாங்கிச்சு. தக்காளி கிலோ 100 ரூபாய். அது பாட்டுக்கு வாங்கிட்டு போகுது. தக்காளி வாங்கிடுச்சு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து அப்பிட்டு போகுது. சாப்பிடறதுக்கு கொண்டு வந்த மீன் குழம்பு அத கூட ஒரு பேச்சு கேட்ட கூட வாங்கிட்டு போயிடுச்சு. எப்படிப்பட்ட பொம்பளை இது! நேற்று தான் 120 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். இத்த வாங்கி கூடன்னு கேக்குது, இத்த கேக்குது, என்ன தப்பு கேக்குதோ ஒண்ணுமே எனக்கு புரியல. அதுக்கு வட்டியும் கொடுத்துணும், நம்ம விற்கிறது எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிடணும். என்ன பொம்பளையே தெரியல. அந்த பொம்பளைய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை புடிச்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மீட்டர் வட்டி வாங்குது, என்னமா வட்டி வாங்குது? போது விடுக்கா, வாங்கின நம்ம தப்பு. அவங்கள குறைச்சல என்ன பிரயோஜனம்? விடுங்க. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலை எழுத்து. சரி போங்க, வியாபாரத்தை பாருங்க. நம்ம தேவை கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனா எப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட வாங்குறோன்றது தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம நம்மளால கட்ட முடிஞ்சதை நம்ம வாங்கணும். அதை தாண்டி நம்ம கடன் வாங்கிட்டு கட்டவும் முடியாம அவசரப்படுறது ரொம்ப தப்பு. அவமானமும் வேதனையும் தான் மிஞ்சும், மற்றவங்க முன்னாடி மானம் போயிடும். அந்த தப்பு நம்ம யாரும் செய்யக்கூடாது. முடிஞ்ச கம்மி வட்டிக்கு வாங்கணும், இல்லை அதிக வட்டிகளை வாங்கவே கூடாது.
நாங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கந்த வட்டி வாங்கிடுங்க. நம்ம ஆத்தோ அர்ஜென்ட்னு சொல்லுவோம், ஆனா வந்து சீக்கிரமா கொடுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா வந்து வட்டி அதிகமா இருக்கிறதுனால நம்ம கட்ட முடியறது இல்ல. கரெக்டான டைம் கொடுக்காதனால அவங்க நம்மளை அவமானப்படுத்தினாலும் எந்த மாதிரி பேசினாலும் நம்ம அந்த சூழ்நிலை பொறுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டோம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு அவேர்னஸ்க்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். உங்களால முடிஞ்சா போயிட்டு நீங்க மகளிர் சுய உதவிக்குள்ள இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கு. நீங்க என்னென்ன வியாபாரம், துணி வியாபாரம் பண்றீங்களா, காய்கறி வியாபாரம் பண்றீங்களா, எந்த வியாபாரம் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க பண்ற வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. குறைந்த வட்டியில நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க friends. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். பணம் 10 செய்யும்.